இந்த மாலை நேரத்தில் நேரம் கடந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக இங்கு பேசுகின்ற கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர்களுக்கும் எனது முதற்கம் நன்றி தெரிவித்துக் கொண்டு, காலத்தை கருதி ஒரு சில விஷயங்களை மட்டும் கூறிவிட்டு நான் என்னுடைய கருத்தை முடித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் எனக்கு பின்பு ஓகே, ஏன்னா 6 மணிக்கே முடிக்கணும்னு சொன்னாங்க மீட்டிங், அதனால சொல்றேன். இந்த உள்ஒதுக்கீட்டை பற்றி நிறைய நாம் பேசிவிட்டோம், பேசிக்கொண்டு இருக்கிறோம், பேசுவோம். ஆனால் என்ன செய்ய போகிறோம் என்ற செயல் திட்டத்தை நாம் அதிகமாக பேசவில்லை. சில பேர் பேசினாங்க. அவர் முதல்ல பேசும்போது ஒரு தோழர் இந்த மாதிரி சொன்ன, ஒரு தலைவர் சொன்னாரு, பிசிகே ரிவ்யூ பெட்டிஷனை போடல, மற்றவங்க பிசிகே ரிவ்யூ பெட்டிஷன் போட்டது, அதை டிராப் பண்ணி கொடுத்ததே நான் தான். ஸோ அதனால ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க. அவங்க மட்டும் போடல, இந்தியாவில இருந்து கிட்டத்தட்ட 15க்கு மேற்பட்ட அமைப்புகள், கட்சிகள் இணைந்து அல்லது தனித்தனியாக ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க. அந்த ரிவ்யூ பெட்டிஷன்ல அவங்க அதிகமாக கவனம் செலுத்தியது கிரிமி லேயர் என்ற ஒரு விஷயத்தை தானே ஒழிய, இந்த சப் கேட்டகரைசேஷன் அல்லது கோட்டா வித்தின் கோட்டா உள்ஒதுக்கீட்டை பற்றியான எதிர்ப்போ அல்லது அதனுடைய நிலைப்பாடை மிக தெளிவாக கோர்ட்டுக்கு எடுத்து சொல்லவில்லை. அது உண்மை. எல்லோரும் கவனம் செலுத்தியது என்னவென்றால் இந்த கிரிமி லேயர் என்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான். அதே சமயத்தில் அத்தனை பெட்டிஷனையும் எத்தனை ரிவ்யூ பெட்டிஷன் ஆல் ஓவர் இந்தியால பதிவு பண்ணாங்களோ, ஆந்திர பிரதேசல இருந்து பண்ணிருப்பாங்க, கர்நாடகத்துல இருந்து பண்ணாங்க, மகாராஷ்டிரால இருந்து பண்ணாங்க, பஞ்சாப், பீகார், யூபி, எல்லா மாநிலங்களில் இருந்து, பெரும்பாலுமான மாநிலங்களில் இருந்து ரிவ்யூ பெட்டிஷன், எல்லா கட்சிகள், பெரும்பாலுமான கட்சிகளில் இருந்து ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க. அந்த பெட்டிஷனை எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட் ஒரே நாள்ல ஒரே இதுல ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. சோ இது கோர்ட் மூலியமாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. இது மக்கள் மன்றங்கள் மூலமாக தான் தீர்க்க முடியும். இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் இந்தியாவில் பாராளுமன்றம் தான் சுப்ரீமசி, பாராளுமன்றம் தான் அடிப்படை அல்லது அல்டிமேட் பவர். எல்லோருக்கும் அதிகாரம் முழுமையாக உள்ள ஒரு அமைப்பு அது பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றம் 3 அமைப்புகளை உருவாக்கியது: மக்களவை, மாநிலங்களவை, குடியரசுத் தலைவர். இந்த 3ம் சேர்ந்துதான் நாம் பாராளுமன்றம் என்று சொல்லவும். ஆகையினால் அரசியலமைப்பு சட்ட பிரகாரம், பாபா சாஹேப் அம்பேத்கர் குறிப்பிட்டது பிரகாரம், பட்டியலின மக்களினுடைய நலன், பட்டியலினத்தினுடைய அந்த வரையறை, இவைகளை தீர்மானிக்க அல்லது அதை ஆட்சி செய்வதற்கு மாநிலங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் அதிகாரம் இல்லை. அது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருந்தாலும் அது இல்லை. இதுதான் உண்மை. ஆகையினால் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நாம முதல்ல ஓவர் ரூல் பண்ணணும். அதை ரிஜெக்ட் பண்ணணும், அதை நல்லிஃபை பண்ணணும். அதற்கு மக்களவையில நாம பல முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கு. அந்த முயற்சிகள் வட மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் எடுக்கப்பட்டு வருகிறது. போன வாரம் கூட நான் அந்த ஒரு நிகழ்ச்சிக்காக டெல்லி சென்று அந்த குழுக்களில் பங்களித்து விட்டுதான் வந்திருக்கிறேன். சரிங்களா? அது இந்த எலெக்ஷன் காரணமாக எம்பிக்களை சந்தித்து அதற்கான ஒரு வரையறையை உருவாக்கி அந்த வரையறையை பாராளுமன்றத்தில் பாஸ் செய்ய வேண்டும். முதல்ல மக்களவையில், அப்புறம் மாநிலங்களவை, அப்புறம் குடியரசுத் தலைவர்களுடைய ஒப்புதல். அது வந்துருச்சுன்னா இந்த இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற மாநிலங்களுக்கு பட்டியலினத்தினுடைய பட்டியலை, அந்த மக்களுடைய நலனை ஆய்வு செய்வதற்கு அதிகாரம் உண்டு என்று செய்ததை இல்லை என்று நிரூபணமாகிவிடும். அதை தீர்மானிக்கக்கூடிய வலிமையும் அதிகாரமும் அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் பாராளுமன்றத்துக்கு உண்டு. இது ஒண்ணு. இரண்டாவதாக கதிரவன் சொல்லும் பொழுது இந்த
வேறுபாடு அண்ட் பாகுபாடு அப்படின்னு அதை ஏன் சொல்றாரு அப்படின்னா, ரெண்டு காரணங்கள். தமிழகத்திலிருந்து இங்க இருக்கக்கூடிய அருந்ததியர் மக்கள் அல்லது அருந்ததியர் மக்களுக்கு போலியாக ஆதரவு தருகிறேன், அருந்ததியர் மக்களுக்கு போலியாக அவர்களுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுகிறேன் என்று இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கமநாட்டிகளும் புறம்போக்கு பெரியாரிஸ்டுகளும் இந்த அருந்ததியர் மக்களை தூண்டிவிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். அதில் என்ன சொல்கிறார்கள் என்றால், பறையர்கள் அருந்ததியர் வீட்டில் சாப்பிடுவாரா, பல்லர்கள் அருந்ததியர் வீட்டில் பொண்ணடிக்கிறார்களா, இவர்கள் அவர்களுக்கு இது உறவாடுகிறார்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அது என்னன்னா, இந்த தமிழ்நாட்டுகளுக்கு அடிப்படையே தெரியல. வேறுபாடு என்பது என்னவென்றால், அவர் உயரமா இருப்பாரு, இன்னொருத்தர் குள்ளமா இருப்பாரு, அவர் வெள்ளை சட்டை, அவர் கலர் சட்டை போடுவாரு, அவர் வெள்ளை சட்டை போடுவாரு, இது வேறுபாடு. ஆனா நீ வெள்ளை சட்டை போட்டதுனாலே உள்ள வரக்கூடாதுன்னா அது பாகுபாடு. நீ கருப்பா இருக்கிறதுனால நீ உள்ள வரக்கூடாது, நீ கருப்பா இருக்கிற கீழே தான் உட்காரணும், சிகப்பா இருக்கிறவங்க போய் பேச மாட்டானா அப்படிங்கிறது பாகுபாடு. இதுதான் அடிப்படை. இது கோட்பாடு ரீதியான ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் டிஸ்கிரிமினேஷனுக்கும் டிஃபரன்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். Discrimination is a deliberate attempt on the particular community people with the prejudice. ஏற்கனவே முடிவெடுத்து விட்டு அதை செய்வது டிஸ்கிரிமினேஷன். இவன் இந்த இனத்தில் பிறந்தான், பிறப்பால் அவனை பாகுபாடுபடுத்துவது, கலரால் அவனை பாகுபாடுபடுத்துவது, இனத்தால் பாகுபாடுபடுத்துவது, பாலியலால் பாகுபாடுபடுத்துவது. ஆனால் அது வேறு, பாகுபாடு வேறு, வேறுபாடு வேறு. வேறுபாடு என்பது ஒவ்வொருத்தரும், நான் மாட்டுக்கறி சாப்பிடுவேன், அவர் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாரு, அவரு கோழி பிடிக்கும், இவருக்கு கோழி பிடிக்காது, இது வேறுபாடு. இது எல்லாத்துக்கும் சகஜம். அவர் பொண்ணு எடுக்கிறது பொண்ணு எடுக்காது யாருமே. இது கல்யாணம் என்பது தனிப்பட்ட மனிதருடைய சமூகத்தினுடைய ஒரு உரிமை. யாரு யாரை கட்டிக்கணுங்கிறது. இப்ப அதான் அப்ப அவங்க எல்லாம் சொல்றதை பார்த்தா ஆணவங்களே இது ஒப்புதல் கொடுக்குற மாதிரி இருக்குது. வேறுபாடு, இந்த வேறுபாட்டுக்கும் பாகுபாட்டுக்கும் இடமே வித்தியாசம் தெரியாமல் இங்க தமிழகத்துல பறையர்கள் ஒடுக்குகிறார்கள், பறையர்கள் அமுக்குகிறார்கள், பறையர்கள் இடிக்கிறார்கள், பறையர்கள் எங்களை நிராகரிக்கிறார்கள்னு சொல்றாங்க. இப்ப அருந்ததியர் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்பிலும் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மற்றவர்களை விட இருக்கிறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வாதத்துக்காக. அது இல்லை, அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீட்டை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பெற்றிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு தமிழகத்தில் அமலாக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை சதவீதத்தில் அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு பயனடைந்திருக்கிறார்கள். இது எந்த விதமான மாற்று கருத்துக்களை நீங்க வேணா ப்ரொடியூஸ் பண்ணுங்க டேட்டாவை. அந்த மறைந்த கருணாநிதி எழுந்து சொல்லட்டும், இந்த மாதிரி புள்ளி விவரத்தை கொடுக்கட்டும். இந்த ஜனார்தன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி, இது மாதிரி ஒரு அப்பட்டமான ஒரு ஃப்ராட எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா அந்த கமிட்டினோட ரிப்போர்ட் தொடங்குது, எப்படி தொடங்குதுன்னா கம்பாரிசன், ஒப்பிடுறாங்க. எதை வச்சு ஒப்பிடுறாங்க? ராஜஸ்தான்ல குஜார்ங்கிற ஒரு ஜாதி, குஜார் அன்னைக்கு இருந்த இன்னைக்கும் இருக்கிறது ஓபிசில இருக்கிறாங்க. ஓபிசி லிட்ல அவங்க இடஒதுக்கீடு எல்லாம் அனுபவிக்கிறாங்க. ஆனா ஓபிசில இருந்தா இது ரொம்ப இது பெனிஃபிட் அதிகம் இல்லை, பயன் அதிகம் இல்லை, அதனால எங்களை எஸ்டி லிஸ்ட்ல கொண்டு போய் சேரு அப்படின்னு போராடுறோம். 4 நாட்கள் ராஜஸ்தான் ஸ்டேட்டே சம்பிச்சு போச்சு. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கம்யூனிட்டி என்ன எஸ்டியில சேருன்னு சொல்லி போராடின அந்த போராட்டத்தையும் இங்க எந்த போராட்டமும் இல்லாமல், அருந்ததிக்கு எங்கேயாவது போராட்டம் நடந்ததா? அருந்ததி இடஒதுக்கீட்டிற்காக யாராவது போராடினாங்க தெருவில் இல்ல யாராவது பெரிய அளவில் ஆர்கனைஸ் செஞ்சு பண்ணாங்களா? இல்ல. எதிலே அங்கே நடந்தத இவங்க எல்லாம் தீ குளிச்சாங்க, இவங்க எல்லாம் அது பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அருந்ததியர் இடஒதுக்கீட்டிற்கு யாரும் எந்த தலைவரும் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தையோ அல்லது அவங்களுடைய கோரிக்கை வலுவாக வற்புறுத்தியே செய்யவில்லை. இது செய்ததற்கு காரணம் கருணாநிதிய வஞ்சகம்.
டாக்டர் கிருஷ்ணசாமியும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் சேர்ந்து பின் அடைவு பணிகளை, பட்டியலின மக்களின் பின் அடைவு பணிகளை நிரப்ப சொல்லி அதனுடைய புள்ளி விவரங்களை வெள்ளை அறிக்கையாக கேட்டு அந்த வெள்ளை அறிக்கை மூலம் பல லட்சம் பேர்கள் பயனடைந்தார்கள். அதை தடுப்பதற்காகவே நீ என்ன பின்னடைவு பணியா கேட்கிற, இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அடிக்க விட்டாங்க. இப்ப நாம மோதிட்டு இருக்கோம். இன்னைக்கு இங்க பேசுற நேற்று வந்து உள்ஒதுக்கீட்டை எதிர்ப்பதற்கு எதிர்ப்பாளர்களுக்கு எதிராக ஒரு பேரணி சென்னையில் நடந்தது. அந்த பேரணியினுடைய தலைப்பை தான் உள்ஒதுக்கீட்டை எதிர்ப்பவர்களுக்கு எதிரான பேரணி. அப்படிதான் நேற்று நடத்துறாங்க. அதுக்கு யார் தலைமை தாங்கினாங்கன்னா சீஃப் கெஸ்டா வந்தது கிருஷ்ண மாதிகா அப்படின்னு சொல்லி ஆந்திர பிரதேசல இருந்து வந்தாரு. அவர் யாருன்னா மோடி காலில் உளுந்து கும்பிட்டு ஐயா அப்படின்னு கஞ்சி கூட்டாடி அழுதார். எதிர் மேடையில் அழுதார், மேடையில காலில் விழுந்து அழுதார். அவர் வந்து தனிக்கு பிஹெச்டி ஸ்காலர். அவர் யாரு? கிருஷ்ண மாதிகா. அவரை கூப்பிட்டு வந்து இங்க வந்து சொல்றாங்க, இந்த கமலாட்டி கம்யூனிஸ்டுங்க அவங்களுக்கு பாராட்ட சொல்றாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. ஆய்வு பண்ணு, டேட்டாவை கூட. இன்னைக்கு கூட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, இதே ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் கேன் enact or enforces certain laws related to SC and ST provided reliable genuine data அப்படிங்கிறாங்க. அதாவது மாநில அரசுகள் பட்டியலின மக்களுடைய பட்டியலை ஆல்டர் செய்வது அல்லது மாற்றுவது, அவர்களுக்கு தேவையான சப் கேட்டகரைசேஷன் பண்ணுவது என்பது அதிகாரம் உண்டு. ஆனால் அதை செய்வதற்கு முழுமையான நம்பகத்தகுந்த புள்ளி விவரங்களுடன் இருக்க வேண்டிய ஆய்வு இருக்கா? கதிரவன் புள்ளி புள்ளியா புட்டு புட்டு வச்சார் ஜவாஹர்லால் கமிட்டியை பத்தி. இது ஜட்ஜினுடைய நிலைமையை பாருங்க. தமிழ்நாட்டுல ஒரு ஜட்ஜி புஜார் வந்து பிசில இருந்து எஸ்டிக்கு கேட்கிற அந்த போராட்டத்தையும், போராட்டமே நடக்காத தமிழ்நாட்டுல அருந்ததியருடைய உள்ஒதுக்கீட்டையும் ஒன்னா சேர்த்து இதுலதான் ஆரம்பிக்குது. அதுக்கு ஒரு அறிஞர் இங்க இருந்து கற்று எழுத்துனாங்க. அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு முடியாது. இப்ப நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், உடனடியாக நம்மால் முடிந்ததை உள்ஒதுக்கீட்டை உடனடியாக நீ வந்து இதை நிறுத்து, கேன்சல் பண்ண வேண்டாம், டெம்பரரியா நிறுத்து. உள்ஒதுக்கீட்டை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து விட்டு நீ வந்து டேட்டாவை ஸ்டடி பண்ணு. அருந்ததியர் எவ்வளவு படிச்சிருக்காங்க, எவ்வளவு வாழை வாய்ப்பு இருக்கு, இவங்க எவ்வளவு. அவர் சொன்ன மாதிரி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, எவ்ரி 10 years இந்த சட்டம், இந்த உள்ஒதுக்கீட்டை பற்றிய இம்பாக்ட், அதனுடைய பாதிப்பு சமூகத்தில் எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்ய வேண்டும். 10 ஆண்டுகள் ஒரு முறை. இப்ப 15 வருஷம் ஆயிடுச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, 90களில் வந்து 3 லட்சம் போஸ்ட் வந்து பின்னடைவு பணிகள் இருந்தது. ஆனா அது பின்னடைவு பணிகளை ரிட்ராஸ்பெக்டிவ், எப்ப இருந்து பின்னால இருந்து வந்த அதுக்கு பிறகு வர காலி பணியிடங்களை எல்லாம் பட்டியலின மக்களுக்கு கொடுத்தார்களா? இல்லையே. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, எஸ்சி பட்டியலினத்தில் எந்த ஒரு வாய்ப்பு, வேலை வாய்ப்பு வந்தாலும் அது உடனே எஸ்சி ஏகாக மாறுகிறது. எஸ்சிகளுக்கு, மற்ற எஸ்சிகளுக்கு, அது பெரும்பான்மையான எஸ்சிகளாக இருக்கக்கூடிய பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் வர்றதே இல்லை. அவர் வந்து திருவள்ளுவர் சொன்னாரு, எல்லா இதுல எங்கள்கிட்ட டேட்டா இருக்கு, எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் இப்ப வர்றது எல்லாமே எஸ்சிஏ. இதுக்கு ஒரு கேள்வி கேட்கணும். இந்த எஸ்சிஏ வந்து உருவாக்கப்பட்டது 2009. இந்த பணிகள் 2009க்கு பிறகு காலியானதா அல்லது 2000க்கு முன்னே காலியாக இருந்ததா? 2009க்கு முன்னே காலியா இருந்தா அது யாருக்கு வேணும்? பொதுவான எஸ்சிக்கு தானே போகணும். ஏன் எல்லாத்தையுமே நீ எஸ்சின்னு கொடுக்குற? அதுதான் வஞ்சனை. அதைத்தான் கருணாநிதியும் திமுகவும் இந்த கம்யூனிஸ்டுகளும் பெரியாரிஸ்டுகளும் விரும்புகிறார்கள். ஏனென்றால் இந்த டாக்டர் கிருஷ்ணசாமியும் அண்ணன் திருமாவளவனும் ஏதோ ஒரு காலகட்டத்தில், அது இன்னும் கூட அவர்கள் ஆழ்மனதில் திமுகனுடைய விமர்சன கொள்கை இருக்கிறது, விமர்சன பார்வை இருக்கிறது. முன்பு காலத்தில் அதை செய்தார்கள், இப்பொழுது செய்ய தயங்குகிறார்கள். அது கிருஷ்ணசாமியும் அதை முழுமையா செய்யல.
திராவிட கட்சிகளுடைய அரசியல். திராவிட கட்சிகள் பார்ப்பன எதிரிக்கான கட்சியாக இருந்ததோ இல்லையோ, ஆனால் பறையர்களுக்கு அல்லது பட்டியலினத்துக்கு எதிரான கட்சி. அவங்க அருந்ததிற்கு வந்து அநேகமான அது சப்போர்ட்டான கட்சி இல்லை. ஏன்னா ஜிஓ 155 3-4 மாசத்துக்கு முன்னால அண்ணன் ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர். என்ன தெரியுமா? துப்புரவு பணியாளர்களையும் கடைநிலை ஊழியராக இருப்பவர்களையும் எக்காரணத்தை கொண்டும் ஒருவரை கூட நிரந்தர பணியாக்க கூடாது, அவர்களை ஒப்பந்த பணியாளர்களாக தான் வைத்திருக்க வேண்டும். ஒப்பந்த பணியாளர்னா என்ன? நிரந்தர பணினா என்ன? நிரந்தர பணியாளராக இருந்தா அவங்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி, சமூக பாதுகாப்பு இருக்கும், சேலரி இருக்கும், குழந்தைங்க படிப்புக்கு இருக்கும், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி பல இது கிடைக்கும். ஆனால் இதுக்கு ஒப்பந்த தொழிலாளர் அப்படின்னா கான்ட்ராக்ட் லேபர்னா அவன் கான்ட்ராக்ட் வேணா அவன் வந்து 24,000 வாங்கிட்டு இவங்களுக்கு 8,000 ரூபாய் கொடுத்துட்டு மீதி எல்லாம் அவன் சாப்பிடுவான். இப்ப ஒரு குழந்தைய படிக்க வைக்க வேண்டும் என்றால் என்ன வேணும்? இடஒதுக்கீட்டை பயன்படுத்துவதற்கு குறைந்தபட்ச தரமான கல்வி தகுதி வேண்டும். குறைந்தபட்ச தரமான கல்வி தகுதியை பெறுவதற்கு தாய் தந்தையருக்கு போதிய குறைந்தபட்ச வருமானம் வேண்டும். இந்த குறைந்தபட்ச வருமானம் இருந்தால்தான் குழந்தைங்கள குறைந்தபட்ச கல்வி தகுதியை மேம்படுத்த முடியும். இதெல்லாம் இல்லாம நீ அவங்களை 8,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு ஒப்பந்த தொழிலாளர வாழ்க்கை முழுக்க வச்சிருந்தீங்கன்னா அவங்க எப்படி மேல வருவாங்க? அவங்களுக்கு எப்படி வாழ்வாதாரம் எப்படி முன்னேறும்? இவங்க வந்து அருந்ததியருக்கு நண்பகத்தகுந்த ஆதரவாளர்களா? இதை வந்து எந்த கம்யூனிஸ்டால் போராடினாங்களா? அந்த ஒப்பந்தத்தை அந்த சட்டத்தை மாற்று, அந்த சட்டத்தை கொண்டு வராதே. துப்புரவு பணியாளர்களையும் கடைநிலை ஊழியர்களையும் நிரந்தரமாக்க அவர்கள் கூடிய தொழிலாளருக்கான சமூக பாதுகாப்பை கொடு என்று இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் போராடினாங்களா? ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிருந்தாங்களா? அருந்ததியருக்கு ஆதரவாக அவங்க தானே சொல்றாங்க 100க்கு 100 பேர் அருந்ததியர்கள் துப்புரவு பணியாளர் இருக்கு. அதே போய் 3% இருக்கிறவங்க எப்படி எல்லாத்துக்கும் துப்புரவு பணியில இருக்க முடியும்? அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த சமூகம் அதிக, ஏன் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எம்பிசி பிசி கூட வந்து வீதி கூட்டுறாங்க, துப்புரவு தொழில் செய்யறாங்க. இதுதான் யதார்த்தம். அதனால வந்து இந்த துப்புரவு பணி செய்யறதுக்கு அது வந்து மலம் அள்ளுவதற்கு காப்புரிமை, அது காப்பி ரைட்னு சொல்லுவாங்க. மலம் அள்ளுவதற்கு எங்களுக்கு தான் ரைட்னு கேட்ட ஒரே சமூகம் இந்த சமூகமாக தான் இருக்கும். நீ அதை கேவலமாக நினைத்த அந்த சமூகம் அந்த தொழிலை விட்டு வர வேண்டுமே ஒழிய அதற்கு நான் தான் காப்பி ரைட் வேணும் என்னது அது உரிமைன்னு சொல்லி கேட்கறது வந்து எவ்வளவு கேவலமானது. எல்லாரும் எல்லா சமூகத்திலையும் இது இருக்காங்க. சென்னையில 60% மேல் இருப்பவர்கள் மற்ற கம்யூனிட்டி ஜாதி சார்ந்தவர்கள் தான், இவங்க மட்டுமே இல்லை. ஆகையினால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த சூழலில் நாம் அனைவரும் நம்மால் என்ன முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். தற்காலிகமாக இந்த 3% எனக்கு வந்து 3% சப்கேடு டெல்லியில, மகாராஷ்டிரா மற்ற வட மாநிலங்கள்ல ஒரே ஒரு பாயிண்ட், இதை வந்து எஸ்சி எஸ்டியை சப் கேட்டகரைசேஷன் செய்யாத ஒண்ணு. அதே மாதிரி உள்ஒதுக்கீட்டு என்பதை கூடவே கூடாது. 2 பாயிண்ட் தான். வேற அந்த 3% கொடுத்துக்கோ, 3% பரவாயில்ல, உள்ளார கொடுக்காத வெளியே இல்ல கொடுக்காத. இது வந்து ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கோ அதை வந்து ரெஸ்டோர் பண்ண முடிஞ்சு போச்சு. இடஒதுக்கீட்டை முழுமையாக மனப்பூர்வமாக அங்கீகரித்து அதை நிரப்பு ஒன்று. இரண்டாவது, அரசு பணிகளை, அரசு வேலை வாய்ப்பை அதிகப்படுத்து, அரசு கல்வியை தரமாக உயர்த்து, அதில் இவர்களுக்கு பயன்படுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற வகையில் அவர்கள் அருந்ததியர்கள் இன்றைக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் குறைவாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு அதிகாரம் யாரிடம் இருந்தது? தமிழகத்தில் யாரிடம் அதிகாரம் இருந்தது? மாற்றி மாற்றி ஆண்ட திராவிட கட்சிகளிடம் தான் அதிகாரம் இருந்தது. அப்ப அதிகாரத்தில் இருந்து அவர்களை முன்னேற்றம் செய்யாதது யாரோட குற்றம்?
பறையனுடைய குற்றமா பல்லனுடைய குற்றமா? அது இங்க இருக்கக்கூடிய பாசிஸ்ட் டிஎம்கேவும் ஏடிஎம்கேனுடைய குற்றம். அந்த குற்றத்திற்கு துணை போன கம்யூனிஸ்டுகளும் பெரியாரிஸ்டுகளும் என்று கூறி நாம் போராட்டத்தை மிக வீரியத்தோடு எடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.